ரெண்டாயிரத்து எந்திரிக்கணும் அறிவில்ல. போயிட்டு. என் பேர் சத்தியமூர்த்தி. எனக்குன்னு பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன குடும்பம், ஒரு சாதாரண வேலை, ஒரு சுமாரான வீடு. என்கிட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. நான் தினமும் லாட்ரி டிக்கெட் வாங்குவேன். இப்படி பொழுதுபோக்குன்னு ஆரம்பித்ததுக்கு நான் ஒரு நாள் கூட அடிமையாவேன்னு எதிர்பார்க்கல. இதனால் வீட்லேயும் எத்தனையோ பிரச்சனை. அந்த பணத்தெல்லாம் நான் சேமிச்சிருக்கலாம், இல்லை என் பொண்ணை கூட டான்ஸ் கிளாஸ் அப்படி இப்படின்னு அனுப்பியிருக்கலாம். ஆனால் நான் அந்த வீணாக போன லாட்ரி டிக்கெட்டே வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வாங்கின லாட்ரி டிக்கெட் ஜெயிக்கிற நம்பருக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு. என்னடா இத்தனை வாட்டி வாங்குகிறோம், ஒரு வாட்டி கூட ஜெயிக்க முடியேன்னு நினச்சி ஒரு கடுப்புலையே நான் தினம் வாங்குகிற டீ கடைக்கிட்ட போய் நான் இனிமேல் வாங்க மாட்டேன்னு சொல்லலான்னு போனேன். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து டீ கடை முடிஞ்சிச்சு. சரி டீ கடைக்காரன் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ தான் அவன் வந்தான். தம்பி சொல்லுங்க. படிக்க தெரியாது, லாட்ரி டிக்கெட் வாங்க, கொஞ்சம் நம்பர் பார்த்து சொல்கிறேன். நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரில, ஆனால் அந்த நேரம் பார்த்து ஒரு கார் ஆக்சிடென்ட் இருந்துச்சு. என்கிட்ட லாட்ரி டிக்கெட் படிக்க சொல்லி வந்த பால்காரன்கிட்ட தான் ஜெயிக்கிற நம்பர் இருந்துச்சு. முதல்ல இன்னொருத்தரோட லாட்ரி டிக்கெட் அது நம்ம எடுக்கக்கூடாது, இப்படி லாட்ரி டிக்கெட்டை மாற்றி வச்சுக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், கரெக்டாக இந்த சமயம் பார்த்து அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். கடவுள் தான் எனக்கு உதவி செய்கிறாருன்னு நினச்சேன், நம்பினேன். அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி 2 லாட்ரி டிக்கெட்டையும் மாற்றினேன். ஜெயிக்கிற சீட்டை நான் வச்சுக்கிட்டேன். இப்படி அந்த படிக்க தெரியாதவனை ஏமாற்றிட்டேனே, நான் செஞ்சது சரியா தப்பா, இப்படி நான் செஞ்சுருக்கலாமா அப்படின்னு என் மனசுக்குள்ள எத்தனையோ கேள்விகள். நான் செஞ்சது என் மனசை கொஞ்சம் உறுத்துனுச்சு. ஆனால் அந்த உறுத்தல் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் என் வாழ்க்கையே மாறினுச்சு. இருந்த வேலையை விட்டேன். வந்த பணத்தை வச்சு புதுசாக ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி ஆரம்பித்தேன். தேவைப்பட்ட மிஷின்ஸ், இடம் எல்லாத்தையும் நானே வாங்கிட்டேன். சிம்பிளாக சொல்லணுன்னா புது வேலை, புது வீடு, புது கார், ஒரு புது வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை. இப்படியே ஒன்றா எல்லாம் கூடி வந்துச்சு. என் பொண்டாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே என் பொண்ணையும் நான் டான்ஸ் கிளாஸில் சேர்த்தேன். அங்கேருந்து அவளும் ஒவ்வொரு படியாக முன்னேறி ஒரு நடிகையானான். இது மாதிரி வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு, எல்லாம் சரியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எல்லாம் தலைகீழாக மாறினுச்சு. முதல்ல நான் என் முழு கவனத்தையும் வேலையில் செலுத்தினேன். என் பொண்ணை நான் ஒழுங்காக பார்த்துக்கல. அவள் தெரிஞ்ச ஒரு பையனோட பேசி பழக ஆரம்பித்தா. மெல்லமாக என்னை விட்டு விலக ஆரம்பித்தா. எப்படி நான் இன்னொருத்தனை ஏமாற்றி இந்த பணத்தெல்லாம் சம்பாரித்து இந்த மிஷினெல்லாம் நான் வாங்கினேனும், அதே மாதிரி மிஷினை என்கிட்ட விற்றவனும் என்னை ஏமாற்றிட்டான். நான் வாங்கின மிஷின் எதுவும் கடைசி வரைக்கும் என்னை வந்து சேரல. அப்புறமா தான் தெரிஞ்சது விற்றவன் என்னை ஏமாற்றி பணத்தை சம்பாரிச்சிட்டான். அதனாலே நான் ஆரம்பித்த பிளாஸ்டிக் கம்பெனியும் மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு.
இப்படியே எல்லாமே என்னை விட்டு ஒன்று போக ஆரம்பிச்சிருச்சு. நானும் எல்லாத்தையும் இழந்து தெருவுக்கே வந்துட்டேன். என்னமோ தெரில, நான் வாழ்ந்த ஆடம்பர வாழ்க்கை என் கண் முன்னாடியே போன மாதிரி இருந்துச்சு. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது.